க்ளீன் பண்ணி பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கரம் மசாலா எல்லா இதையும் இன்க்ரீடியன்ஸையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மசாலா தடவி 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ மீன் வறுத்துட்ருக்கேன். இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்குது. கட்லா மீனை செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட்டு. அது இது நாட்டு மீன் இது. முன்னாடி இது ஒன்றும் பண்ணாது. கடல் மீனோட நாட்டு மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வறுவல்ல எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உடனே இப்போ உயிரோட கம்மால் பிடிச்ச மீன். உடனே இந்த அந்த கட்லா நாட்டு மீனை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கட்லாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் கடல் மீனோட இந்த நாட்டு மீனில் வந்து